நீங்க கேக்குறீங்களா? ஃபயர் படம் பார்த்தேன், ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. இது பெண்களுக்கு முழுக்க பெண்களுக்கான படம். கண்டிப்பா வந்து பாருங்க. குறைன்னு சொல்றதுக்கு எதுவும் இல்லை. மீடியானால மட்டும்தான் ஒரு விஷயத்த பாசிட்டிவாகவும் நெகட்டிவாகவும் கொண்டு போய் சேர்க்க முடியும். கண்டிப்பா வந்து இதுல பல பேரோட உழைப்பு இருக்கு, ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணியிருக்காங்க. அதனால பாசிட்டிவாவே கொண்டு போய் சேருங்க, எல்லாருமே பார்க்கலாம். ஃபயர் படம் ஃபயரா இருக்கு, வேற மாதிரி ரொம்ப நல்லா இருக்கு. படம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. குடும்பத்தோட பார்க்கலாம் முடியாதுன்னா யங்ஸ்டர்ஸ் பார்க்கலாம், சில்ட்ரன்ஸ் அவாய்ட் பண்ணிக்கணும், ஃபேமிலியா வந்து பார்க்கலாம். ஆனா குழந்தைங்கள முடிஞ்ச அளவு கூட்டிட்டு வராதிங்க, குழந்தைங்களுக்கான படம் கிடையாது. ஏன்னா படத்தை புரிதல் கொண்ட குழந்தைகள் கண்டிப்பா பார்க்கலாம். அதாவது இதை பார்த்தா இது தப்பு சரி அப்படின்னு பிரிச்சு பார்க்கக்கூடிய வயதுல இருக்கிற குழந்தைகள் கண்டிப்பா பார்க்கலாம். டைரக்டர் சாருக்கு மிகப்பெரிய நன்றி. நானும் ஒரு சின்ன ரோல் பண்ணியிருக்கேன், பட் அது எனக்கு ஒரு மிகப்பெரிய பெருமையா இருக்கு. ஒரு சின்ன ரோல் அப்படின்னு பண்ணாலுமே ரொம்ப பெருமையா இருக்கு. ஆபாசம் அப்படிங்கிறது பயங்கரமா உட்காந்து பார்ப்பாங்க. அந்த மாதிரி ஒரு மசாலாவோட மிக்ஸ் பண்ண ஒரு அழகான கேர்ள்ஸ்க்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குற படம். இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்களோ அந்த அளவுக்கு வந்து கேர்ள்ஸ் எந்த அளவுக்கு ஏமாறுறாங்க, வீக்கா இருக்க கேர்ள்ஸை எப்படி ஏமாத்துறாங்க, எந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல கேர்ள்ஸ் டாக்குறதுலதான் இருக்கு. கதை தனியா பார்த்தா அது ஆபாசமா தெரியும், கதையோட ஒன்று பார்க்கும்போது அது கதைக்கு தேவைப்பட்டதா தான் இருக்கு. பார்க்கலாம், ஆனா கொஞ்சம் கம்மி பண்ணிருக்கலாமோன்னு ஒரு சின்ன ஒரு இது. இல்ல, இது ஒரு கதைங்கிறது வந்து ஒரு டைரக்டரோட குழந்தை. அந்த குழந்தைய வந்து இப்படி இருந்திருக்கலாமோ அப்படி இருந்திருக்கலாம். செகண்ட் ஹாஃப்ல ஃபுல்லாமே உங்களுக்கு தேவையில்லாத சீன்ஸ் இருக்கு. நம்மளே ஸ்க்ரால் பண்ணும்போது நம்ம குழந்தை போன்ல ஏதாவது பார்த்தா நம்ம ஸ்க்ரால் பண்ணி விடுவோம்ல. ஸோ அந்த மாதிரி செகண்ட் ஹாஃப்ல அந்த மாதிரி சீன்ஸ் இருக்கு. ஸோ அது குழந்தைங்க பார்க்க வேண்டாம். மற்றபடி அது அவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனா கூட இருக்கலாம், இப்படியா அப்படியான்ற மாதிரி. ஸோ அதனால ஒரு மூக்கு இப்படி இருக்குமோ கண்ணு எப்படி இருக்குமோ நாங்க ஒப்பீனியன் சொல்ல முடியாது. சோ அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து சூப்பரா பண்ணிருக்காரு. மக்கள் அவங்களுக்கு தேவையான கருத்தை மட்டும் எடுத்துக்கிட்டாங்க. அது அந்த வட்டிக்கு வாங்கின அந்த இதுல வந்து நான் தான் பண்ணேன் ஆக்சுவலா. எவ்வளவு நல்ல பொண்ணாவே இருந்தாலும் அந்த இடத்துல எப்படி அஃபெக்ட் ஆகுறாங்க அப்படிங்கிற விஷயத்த ரொம்ப அழகாவே காமிச்சிருந்தாங்க. ஆக்சுவலி வந்து ஃபயர் அப்படின்னு சொல்லி நம்ம ஆல்ரெடி ஒரு கிளிம்ஸ் எல்லாம் எழுதிட்டு இருந்தாங்க. ஸோ எனக்கு அப்பயே தெரியும் மசாலா இருக்கும்னு. பட் இந்த அளவுக்கு மசாலா இருக்குமா அப்படிங்கிறதுலாம் கொஞ்சம் அதிகமாக காமிச்ச மாதிரி இருந்தது. அது கம்மி பண்ணிருக்கலாமா ஒரு கூச்சப்படுறதுக்கு இல்லை, ஒண்ணுமே இல்லை சார். இதை வந்து நான் சப்போர்ட்டும் பண்ணல, இல்ல கூச்சம் படுறதுக்கு எதுவும் கிடையாது. கொஞ்சம் கம்மி பண்ணிருக்கலாம், அவ்வளவுதான். அந்த வட்டிக்கு வாங்கின பொண்ணுமா இது வந்து நம்ம மோட்டிவேட்டா அப்படி பார்த்தா நிறைய உண்மை சம்பவங்கள் இருக்குல்ல. பண்ணக்கூடாதுன்றதுக்காக அது அப்படி காட்டுற எப்படி சரியே எல்லாரையும் காமிச்சிருக்கலாம் அப்படின்னா அது ஒரு சின்ன ரோல். டக்குன்னு வந்துட்டு டக்குன்னு போயிட்டா. கதையோட ஒப்பிட்டு பார்க்கும் போது இது பெரிய ஆபாசமா தெரியல. தனித்தனியா சீனை பிரிக்கும் போது ஆபாசமா தெரியுது சார். இதை விட மோசமா வீடியோஸ் வருது, இதை விட மோசமா வந்து பசங்களுக்காகவே வச்ச மாதிரி இருந்த மாதிரி இருந்தது. இல்ல ஃபேமிலி குழந்தைங்களோட எல்லாம் பார்க்க முடியாது, ஏ கண்டென்ட் தான். பட் ஆனா என்னன்னா கேர்ள்ஸ் கண்டிப்பா பார்க்கணும். ஏன்னா எவ்வளோ ஃபேமிலி கேர்ள் இப்போ இருக்க கேர்ள்ஸ் எல்லாருமே கண்டிப்பா பார்க்க வேண்டிய விஷயம். எந்த விஷயத்துல நம்மளை ஈஸியா ஏமாத்துவாங்க அப்படிங்கறத நம்மளுக்கு புரிய வைக்கிறதுல நிறைய விஷயங்கள் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அது வந்து அதாவது காஸ்ட்லியான கேர்ளா இருந்தாலும் சரி. இதுக்கு என்கிட்ட பதில் இல்ல சார். ஆக்சுவலா கதையோட ஒன்றே பாருங்க, கொஞ்சம் அதிகமா இருக்கு. அதாவது கொஞ்சம் அதிகமா இருக்கு அப்படிங்கறது வேணா ஏத்துக்கலாம், தனியா பிரிச்சு பார்த்தா. கதையோட ஒன்று வரும்போது ஒரு பையன் இப்படி பண்ணிருக்கான் அப்படிங்கும் போது அதை
அது என்ன சொல்றது ரியலாவே நடக்குது சார். அது எப்படி வெளி கொண்டு வர்றது சொல்றது, அது அப்படி காட்டினாதான் மெசேஜ் போய் சேரும்னா இப்போ நெகட்டிவ் விட நம்ம பாசிட்டிவ் விட நெகட்டிவ் தான் ரீச் ஆகுது. சோ இப்படி இருக்குன்னு சொன்னாதான் வந்து படத்தை பாப்பீங்க, இல்லைன்னா நீங்க எப்படி படத்தை பாப்பீங்க? புவர் ஃபேமிலியில இருந்தாலும் சரி, தனிமை அந்த ஒரு விஷயம் வந்து கேர்ள்ஸ் எந்த அளவுக்கு அஃபெக்ட் பண்ணும், அந்த டைம்ல எப்படிலாம் ஏமாத்துவாங்கங்கிறத ரொம்ப அழகாக காமிச்சிருக்காங்க. ஆக்சுவலி ரெண்டுலயுமே உங்களுக்கு பசங்களுக்கு ஏற்ற இதெல்லாம் இருக்கும். ரெண்டுமே விறுவிறுப்பா போனதான் அந்த படத்தோட ரொம்ப ஹைலைட். ஏன்னா ஒரு 5 பொண்ணுங்கன்னா 5 பொண்ணுங்க ஏகப்பட்ட பொண்ணுங்க இருப்பாங்க. அதுல 5 பொண்ணுங்க எந்த மாதிரி சுச்சுவேஷன்ல அப்புறம் ஒரு முறைச்சா எல்லாத்தையும் காமிக்க முடியாது இல்ல. இளமுறை காய்முறையா அங்க இருந்தா பரவாயில்ல, அது எல்லாமே 2 பட்டு இருக்கும் போது என்ன பண்ண முடியும்? அதை தாண்டி தானே சார் வந்திருக்கு இந்த படம். பொதுமக்கள் வந்து பாருங்கன்னு யாருமே திணிக்கவே இல்லை. விருப்பப்பட்டவங்க உங்களுக்கு புரிதல் இருந்துச்சு அப்படின்னா தாராளமா வந்து பாருங்க. அப்படி எனக்கு தெரியலன்னா நீங்க ஒரு பசங்களோட மோட்டிவ்ல இருந்து சொல்றீங்களா என்னன்னு எனக்கு தெரியல. ஆனா எனக்கு தோணும் போது இந்த சீன்ஸ் வேண்டாம் தேவையில்லைன்ற மாதிரி தோணல. படத்துக்கு தேவையானதா கொடுத்துருக்காங்கன்ற ஏமாறுறாங்க அப்படிங்கிறது எனக்கு அதுல காமிச்ச விதத்துல வந்து எப்படின்னா, ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலியில இருக்கிற ஒரு கேர்ளா இருக்கட்டும், அந்த பொண்ணு எப்படி ஏமாறுது, ஒரு இன்னசென்டான பொண்ணு எப்படி ஏமாறுது, ரொம்ப புத்திசாலியான பொண்ணு, ஒரு நல்ல பணக்கார பொண்ணு, ஹெவியா படிச்சிருக்கு, ஆனா அவங்க எப்படி ஏமாறுறாங்க, எந்த மாதிரி சுச்சுவேஷன்ல இப்பெல்லாம் ஏமாறுறாங்க அப்படிங்கறத ரொம்ப தெரியும். நெகட்டிவா ஒரு படத்தை பத்தி நம்ம பரப்பவே கூடாது. ஏன் அப்படின்னா முழுக்க முழுக்க பெண்களுக்கான படமா இருக்கு. ஒருத்தன் செய்யாம ஒருத்தன் பண்ணாம இது வரல. பட் ஆக்டர்ஸோட முழு சம்மதத்தோட தான் அந்த சீன்ஸ் வந்து வெளில வந்திருக்கு. சார் இதுக்கு பதில் டைரக்டர் இருக்கு சார், என்கிட்ட இல்ல. தீவாவே காமிச்சிருந்தாங்க. அதுல எனக்கு உண்மை சொன்னா பாலா சார் கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆக்சுவலி வந்து எனக்கும் டிராகன் மிஸ் பண்றது ரொம்ப ஃபீலா தான் இருக்கு. ஏன்னா டிராகன் மூவி வந்து வேற ஒரு ஜானர், இது டோட்டலா வேற ஜானர். இது வந்து டாக்குமெண்ட்ரி ஜானர் மாதிரி தான். பட் டிராகன் மூவி வந்து அப்படி கிடையாதுல்ல, நம்ம ரசிக்க அது ஆக்சுவலி அவரை ரசிக்காதவங்க யாருமே இல்லை கேர்ள்ஸ். ஸோ அந்த படத்துல ஐ எம் வெயிட்டிங் தான்.